அருண், தற்போது அந்த மாணவிக்கும் அந்த இளைஞருக்குமே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருந்தீங்க. அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? மேலும் அந்த குறிப்பிட்ட பகுதியை பொறுத்தவரைக்கும் ஆளரவமற்ற பகுதி, பொதுவாகவே பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிகழும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கே பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காவல்துறை தரப்பில் ஏதேனும் அதற்காக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது பாலியல் குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில், குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை என்பதன் காரணமாக காவல்துறையினர் இது தொடர்பான முழுமையான விளக்கங்கள் தற்போது வரை அளிக்கவில்லை. தனிப்படை அமைத்து தீவிரமாக குற்றவாளிகளை தேடி வருகிறோம் என்ற தகவலை மட்டும் கூறியிருக்கிறார்கள். அதேபோல இன்று மாலைக்குள் விரைந்து, அதாவது மாலைக்கு முன்பாகவே குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் குற்றச்சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் ஏற்கனவே 2 மதுபான கூடங்கள் இருந்தது. அந்த மதுபான கூடங்கள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில் அந்த ஒரு மதுபான கூடம் அகற்றப்பட்டு விட்டது. ஒரு மதுபான கூடம் மற்றும் இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கூடத்தில் மது அருந்துவதற்காக இரவு நேரங்களில் மது பிரியர்கள் வருவதும் இந்த பகுதியில், குறிப்பாக இந்த நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஒரு மைதானம், அதற்கு அடுத்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியிருப்புகள் என்பது பெரிய அளவில் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். எனவே மது போதையில் பல்வேறு சமூக விரோத செயல்களில் இவர்கள் ஈடுபடக்கூடும் என்ற அடிப்படையில் தான் இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து என்பது இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை ரோந்து என்பது இந்த பகுதியில் இல்லாமல் இருந்திருக்கிறது. அந்த காரணம் தான் இந்த இடத்தில் நேற்றைய அந்த குற்ற சம்பவம் நிகழ்வதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட இளைஞரை பொறுத்தவரைக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு 10 தையல்கள் போடப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோன்று மாணவிக்கும் தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. இருவருமே உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லை, அவர்களது உடல்நிலை சீராக இருக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று காவல்துறையினரும் தற்போதைக்கு அவர்களது உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் இப்போதைக்கு காலையில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் வந்து சோதனையிட்டு சென்றார்கள். அதேபோன்று இந்த பகுதியில் யாரேனும் அவர்களை பார்த்தார்களா என்ற அடிப்படையில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் விசாரணை நடத்தியது மட்டுமில்லாமல் இந்த வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சிசிடிவி கேமராக்களில் இந்த சந்தேகத்திற்கு இடமான அந்த நேரத்தில், அதாவது இந்த 10 மணி முதல் 11:30 மணி வரை என்ற அடிப்படையில் சுமார் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திற்கு இடையில் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் அனைத்தையும் எடுத்து அவர்கள் சோதனையிட்டு வருகிறார்கள். அந்த சிசிடிவி கேமராக்கள் இருப்பவர்கள் ஏற்கனவே நடைபெற்ற குற்றச்சம்பவங்களில் ஏதேனும் தொடர்பில் இருக்கிறார்களா, அந்த குற்றச்சம்பவங்களில் கைது செய்யப்பட்டவர்களில் யாரேனும் இந்த முகஜாடையில் யாராவது இருக்கிறார்களா என்ற அடிப்படையில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி என்பது ஒரு பரபரப்பாக இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக இருந்தாலும் காவல்துறையினர் ஏற்கனவே காலையில் நடத்திய விசாரணையோடு சரி, தற்போது வரை இந்த பகுதியில் மட்டும் காவல்துறையினர் யாரும் இல்லாத நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த கிழிந்த உடை, அதே போன்று இந்த மதுபாட்டில்கள் ஆகியவை இந்த பகுதியில் கிடக்கக்கூடிய நிலையில் இந்த மதுபாட்டில்களில் அதே போன்ற அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அந்த தடயங்களையும் காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள் தற்போது சேகரித்து சென்றிருக்கிறார்கள். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.